பண்ணக்கூடாதுன்னு அவர் இன்னும் அரசியலே பண்ணல. அவரோட கொள்கை என்னன்னே தெரியல. அவர் இன்னும் கூட ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறாரு. மக்களோட மக்களா தெருவுக்கு வெயில்ல நின்னு மக்கள் பத்தி பேசும்போது அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது நிச்சயமா நாங்க அவரை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்ப செய்வோம். தவிக தலைவர் விஜயை ஏன் அதிமுக தலைவர்கள் விமர்சிப்பதில்லை என்ற கேள்விக்கு அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கூறிய பதில்தான் இது. சென்னையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த விந்தியா, விஜய்க்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதாகவும் விரைவில் அது குறித்து பேசும் சூழல் வரும் என சஸ்பென்ஸுடன் தெரிவித்தார். நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்த தமிழ்நாடு பார்த்திருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் இது ரொம்ப சீக்கிரமா பேசுற மாதிரி இருக்கும். காத்திருந்து பார்க்கலாம். இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்குவதே தங்களது பணி என்றும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதாக நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். இது கூட்டணி அமைஞ்சிருக்கு, பிரம்மாண்ட கூட்டணி. நம்ம அதை எல்லாரும் வரவேற்போம். மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் நம்மளோட ஒரு ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குறது எங்களோட பணி. திமுக அமைச்சர்கள் இருவர் ராஜினாமா செய்தது அதிமுகவிற்கு சாதகமான நிகழ்வுகள் என்றும் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் தீவிரமடைந்துள்ள நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் திமுகவினர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்குவார் என கூறப்படுகிறது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் உள்ள கட்சி மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக பிரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும், சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேச வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்குவார் எனவும், சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் விஜயின் செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுக்க அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்குவார் எனவும் கூறப்படுகிறது. கனமழையால் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சங்கரநாராயண சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்த காட்சிகள் தான் இவை. சித்திரை திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் மழைநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கடம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடம்பூரிலிருந்து மார்க்கம்பாளையம் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. சேலம் மாவட்டம் மேட்டூர், புதுச்சாம்பள்ளி, கருமலைக்கூடல், மேச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் வீரக்கல் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைச்சாலையில் வரலியார் என்ற இடத்தில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி சென்ற வாகனங்கள் அனைத்தும் கோத்தகிரி வழியாக திருப்பிவிடப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அல்லூர் அருகே ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. வேலூர் மாவட்டத்தில் பகலில் அனல் காற்று வீசிய நிலையில் மாலையில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. குடியாத்தம் அருகே உள்ள சேம்பள்ளி பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்தங்கல், சுத்தராஜபுரம், பாறைப்பட்டி, சாட்சியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் சிவகாசி அருகே பேராப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் கட்டடம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி தெவிட்டுராஜ் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூரில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததில் பல்வேறு கிராமங்கள் இருளில் மூழ்கின. சேந்தனாங்குடி, கீழமணலி, கார்நாதன் கோவில் உள்ளிட்ட திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கூத்தங்குடி பகுதியில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்த நிலையில் மின்கம்பம் மற்றும் மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்தன.
அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தாண்டிக்குடியில் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடைபெறும் நிலையில் நடிகர் விஜயை காணச் சென்ற ரசிகர்கள் கொட்டும் மழையில் ஆங்காங்கே ஒதுங்கினர். விஜய் சார் எங்கள் ஊருக்கு ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காரு. எங்கள் ஊரில் 2 மாதம் மழை இல்லை, தண்ணி பஞ்சமாக இருந்துச்சு. அவர் மனசு நல்ல மனசு. எங்கள் ஊருக்கு வந்தோடனே மழை நல்லா பெஞ்சிச்சு. 2 மணி நேரமாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கோம் அவரை பார்க்கணும்னு. அவருக்கு ரோஸ் கொடுக்குறதுக்காக நின்று இருக்கேன். அதேபோல நெல்லை மாநகர பகுதிகளான பாளையங்கோட்டை, மகாராஜா நகர், கேடிசி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரியில் நேற்று 2வது நாளாக இரவு அரை மணி நேரம் கனமழை கொட்டியது. பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது.